அதாவது மக்களே, திமுககாரன் அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவான், அதிமுககாரங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் தேமுதிககாரங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம அதிமுகவை எதிர்த்து ஒரு பதிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு குரூப் வந்துடும். அதாவது தேமுதிகவில் இருக்க ஒரு குரூப்பு டைரெக்டாக வந்து ஐயோ அதிமுகவை எதிர்த்து பதிவு போட்டுறாத, இந்த பக்கம் இன்னொரு குரூப்பு ஐயோ திமுகவை எதிர்த்து பதிவு போட்டுறாத. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், யோ அதாவது தேமுதிகவை எதிர்த்து ஒவ்வொரு ஊடகத்துலேயும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமாகட்டும், யூடியூப் ஆகட்டும், அதில் உட்காந்துக்கிட்டு தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியே இல்லை அப்படின்னு தமிழகத்தோட 3வது தொண்டர் பலம் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி, அதாவது ஒவ்வொரு பூத்துக்கும் குறைஞ்சது 50 பேர் இருக்கிற ஒரு கட்சியை தொண்டர் பலம் இல்லை, உங்ககிட்ட ஓட்டு வங்கி இல்லைன்னு ஒவ்வொரு மீடியாவிலையும் உட்காந்துக்கிட்டு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற சிலர் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்கே இருக்கும்போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தேமுதிகவில் இருக்கும்போது தேமுதிகவுக்கு ஆதரவாக ஒரு பதிவு கூட அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடாதவங்க திமுகவுக்கு போயிட்டா போதும், அதிமுகவுக்கு போயிட்டா போதும் பதிவை வாரி வாரி வழங்குவாங்க. இதே வேலையை நீங்கள் தேமுதிகவில் இருக்கும்போது எங்கே பண்ணீங்க, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏண்டா ஊழல் பண்ணி கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கிறவங்களை ஆதரித்து பதிவு பண்ணுற தெரிஞ்ச உங்களுக்கு ஊருக்கே கொடுத்த உத்தம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் தேமுதிகவை பற்றியும் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பதிவு கூடவா இல்லாமல் போச்சு. இந்த அளவுக்கா நீங்களாம் மோசமாக இருக்கீங்க. உள்ளபடியே சொல்கிறேன், சமூக விரோதிகள் மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான ஒரு சுயநலமான தொண்டர்களும் இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இதை கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் ஒரு சமூக வலைதளத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னோட பதிவில் ஒரு சைடு இருந்து இந்த பக்கம், ஒரு சைடு இருந்து இந்த பக்கம். அப்போ நாங்கள் எதை வச்சு தான், எதை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். இவங்க வேலையை பார்க்குறாங்களோ இல்லையோ, தலைமையோட வேலையை கரெக்டாக பார்க்க வந்துடுவாங்க. தலைமை இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும். அதாவது இந்த செயல் எங்கேயுமே நடக்காது. அதிமுகவிலையும் சரி, திமுகவிலையும் சரி, தலைமை என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஆதரவாக தான் தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனால் தேமுதிகவில் மட்டும் பாருங்கள், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போதும், யாருக்கு பதவி கொடுக்குறாங்களோ அவங்க அதுக்கு முறையாக செயல்படணும், அதே மாதிரி கூட இருக்கவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு பதவி கிடைக்கலன்னா போதும், நான் கட்சி விட்டு ஒதுங்கலான் இருக்கிறேன், நான் கேப்டனோட தொண்டராகவே இருக்கலாம், ரசிகராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு உடனே ஒரு பதிவு போட்டுறது, அதுக்கு ஒரு 10 பேர். ஆமாங்க, கட்சியில் இப்படி தாங்க நடக்குது. உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்கலைங்க. இது எல்லா கட்சியிலையுமே இருக்கிற எல்லாருக்குமே பதவி கிடைக்காதவங்க படுற ஆதங்கம் தான். பட் ஆனால் தேமுதிகவில் மட்டும் அதை பெருசாக இருக்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இனி வர காலத்தில் எப்படி தென்னை பிரச்சாரம்னு அந்த காலத்தில் பண்ணுவாங்களோ, தெருவாக போய் பிரச்சாரத்தை பண்ணுவாங்களோ, மக்களை சதிச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்களோ, அதை விட பவர்ஃபுல்லானது இந்த மீடியா. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் இவ்வளவு தொண்டர் பலம் அதிகமாக இருக்கிற, அதே மாதிரி அடிமட்டத்திலிருந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இயக்கம் தேமுதிக, அதை பலவீனப்படுத்துறதுக்கு இங்கே எல்லா வேலையுமே நடந்துட்டுருக்கு. அதை வச்சு தான் கேப்டன் விஜயகாந்த்ன்ற ஒரு மாமனிதரை அழிச்சாங்க. இன்னமும் நீங்கள் திருந்தாமல் யாராவது ஒரு புல்லுருவிகளை நம்பி இன்னமும் போயிட்டுருக்கீங்க. அதாவது தேமுதிகவோட ஒரு பதிவில் வந்து திமுக ஆதரவாக இங்கே ஒருத்தரால் பேச முடியுதுன்னா இது எதை காட்டுதுன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையுமே உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது. ஒவ்வொருத்தருமே தேமுதிகவுக்கு ஆதரவாக பதிவிடணும். அது நீங்கள் செய்கிற களப்பணியில் அதுவும் ஒரு முக்கியமான பணியாக இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தேமுதிகவில் இருக்க ஒவ்வொருத்தரும் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருங்க. அதை நான் நம்புகிறேன், நீங்கள் இருப்பீங்கன்னு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.